போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிய மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுதக்கால் எருமையிலேறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் விரை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுபவேல் வாங்கி வந்த முகம் ஒன்று மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீ எருள வேண்டும் ஆதியர் நாசலம் அமர்ந்த பெருமானே. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அனைவருக்கும் வணக்கம். நாம் ஸ்ரீ தேவி பாகவதத்தை பற்றி சிந்தித்து வருகிறோம். இன்று ஸ்ரீ தேவி பாகவதத்தின் மகிமையை பற்றி தொடர்ந்து சிந்திக்கவிருக்கிறோம். இன்று ஸ்ரீ தேவி பாகவதத்தை பற்றி அகஸ்தியருக்கு கந்தப்பெருமான் கூறிய கதைகளை பற்றி காண இருக்கின்றோம். அகஸ்திய முனிவர் ஒரு நாள் முருகப்பெருமானை பணிந்து முருகப்பெருமானை ஸ்ரீ தேவி பாகவதம் என்னும் மகாசக்தியின் மகிமையை பற்றி விளக்கக்கூடிய அந்த மாபெரும் புராணத்தை பற்றியும் அதனை எவ்வாறு கதாசிரவணம் செய்ய வேண்டும், அதாவது இந்த கதையை எவ்வாறு கேட்க பிரசங்கம் செய்ய தொடங்க வேண்டும் என்ற முறையையும் எங்களுக்கு கூற வேண்டும். அதன் பெருமைகளை பற்றியும் யார் என்ன பலன் அடைந்திருக்கிறார்கள் என்பதனையும் கூற வேண்டும். தயவு செய்து கூறுங்கள் என்று பணிந்து வேண்டினார். அப்பொழுது முத்தமிழுக்கும் இறைவனாகிய முருகப்பெருமான் அகத்திய மாமுனிவரை நோக்கி, அகத்தியரே, முன்பு ஒரு சமயம் சூரிய தேவனுக்கு சிராத்த தேவன் என்ற ஒரு மகன் இருந்தான். அவனது மனைவியின் பெயர் சிராஸ்தா தேவி. இவர்கள் இருவருக்கும் நெடும் காலமாக புத்திர பேறு இல்லாத காரணத்தால் வருந்தினார்கள். அதனால் அவர்களின் குல குருவான வசிஷ்டரை பணிந்து இதற்கு ஓர் உபாயம் கூற வேண்டும் என்று கேட்டனர். வசிஷ்டர் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தால் தங்களுக்கு புத்திரப்பேறு உண்டாகும் என்று கூறினார். அதன்படி வசிஷ்டரையே நியமகர்த்தாவாக யாகத்திற்கு முதல் குருவாக அமைத்து யாகத்தை தொடங்கினார். அப்பொழுது ஸ்ராத்தா தேவி, இந்த யாகத்தின் மூலமாக எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்க வேண்டும், அதற்கு தகுந்தாற்போல் இந்த யாகத்தை நடத்துங்கள் என்று வசிஷ்ட மகரிஷியை வேண்டிக் கொண்டார். அதன் பிரகாரமே வசிஷ்ட மகரிஷியும் யாகத்தை நடத்தினார். யாகத்தின் இறுதியில் யாக குண்டத்திலிருந்து ஒரு அழகிய பெண் குழந்தை தோன்றியது. அந்த குழந்தைக்கு இலா என்று அக்னி பகவான் பெயரிட்டார். யாகத்தில் குழந்தை பிறந்ததற்கு பிறகு சிராத்த தேவன் வசிஷ்டரை அணுகி, வசிஷ்டரை, நான் செய்த யாகத்தில் ஏதேனும் குறை நேர்ந்து விட்டதா? நான் ஓர் ஆண்மகனுக்கு அல்லவா இந்த யாகத்தை நடத்தினேன். இப்படி அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறதே, இதற்கு என்ன காரணம் என்று கேள்வி கேட்டார். அதற்கு வசிஷ்டர், ஸ்ராத்த தேவனே, உமது மனைவி ஓர் அழகிய பெண் குழந்தையை வேண்டியே இந்த யாகத்தை நடத்தும்படி கேட்டுக்கொண்டார். அதன்படியே யாகமும் நடத்தப்பட்டது. அதன் பயனால் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று கூறினார். மேலும் இப்பெண் குழந்தை ஆணாக மாற வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் காமேஸ்வரனை வழிபட்டால் அவரின் அருளால் இந்த பெண் குழந்தை ஆண் குழந்தையாக மாறும் என்று உபாயம் கூறினார். அதன்படியே ஸ்ராத்த தேவனும் காமேஸ்வரனை வழிபட்டு காமேஸ்வரனின் அருளாலும் வசிஷ்டரின் தவ வலிமையாலும் இலா என்ற பெண் ஆணாக மாறினாள். அந்த ஆண் குழந்தைக்கு சுத்யும்னன் என்ற பெயர் சூட்டப்பட்டது. நாளொரு மேனி பொழுதோர் வண்ணமாக வளர்ந்து வந்தான். அவன் இளைஞனாக இருக்கும் காலத்தில் வனத்திற்கு வேட்டைக்கு செல்லும் பொழுது சிவபெருமானால் சாபம் பெற்ற தாருகாவன பகுதியை அடைந்தான். அவ்வாறு தாருகாவன பகுதியை அடைந்ததும் இந்த சுத்யும்னன் பெண்ணாக மாறினான். அவன் பெண்ணாக மாறியதால் அவமானப்பட்டு மிகவும் மனம் வருந்தினான்.
தன் நகரத்திற்கு செல்ல மறுத்து அந்த வனத்திலேயே தங்கிவிட்டான். நாட்கள் செல்ல செல்ல தான் ஒரு ஆண் பெண்ணாக மாறிவிட்டோம் என்பதனையே மறந்தும் விட்டான். இப்படி இருக்க ஒரு நாள் இந்த பெண் புதன் பகவானை சந்தித்தார். புதபெருமான் இந்த பெண்ணும் இருவரும் காதல் வயப்பட்டு வனாந்திரத்திலேயே வாழத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு அழகான ஒரு குழந்தையும் பிறந்தது. வெகு நாட்கள் சென்று சுத்தியமனன் பெண்ணாக மாறிய விஷயத்தை சுத்தியமன் மீண்டும் உணர்ந்து அதற்காக வருத்தப்பட்டான். பின் அவன் குலகுருவான வசிஷ்டரை சந்தித்து நடந்த நிகழ்வுகளை அனைத்தையும் கூறினான். அப்பொழுது வசிஷ்ட பெருமான், இது சிவபெருமான் அளித்த சாபத்தால் நடந்திருக்கிறது. ஆகையால் நீங்கள் மீண்டும் கைலாயம் சென்று சிவபெருமானை வழிபட்டு மீண்டும் ஆணாக மாறுங்கள் என்று உபாயம் கூறினார். சுத்திமனன் அதை கேட்டாற்போல் கைலாயம் சென்று சிவபெருமானை வழிபடவே சிவபெருமான், நீர் ஒரு மாதம் ஆணாகவும் ஒரு மாதம் பெண்ணாகவும் வாழ்வாய் என்று வரமளித்தார். மேலும் அந்த சமயத்தில் பார்வதி தேவி தோன்றினார். அப்போது பார்வதி தேவியை வணங்கி வழிபட்டு இதற்கு ஒரு நல்ல தீர்வு தர வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பார்வதி தேவி வசிஷ்டரை நோக்கி, வசிஷ்டரை, நீர் உமது பட்டினத்திற்கு சென்று தேவி பாகவத கதாசிரவணத்தை முறையாக நடத்தி அதன் மூலமாக இந்த வாய்ப்பினை பெறுவீராக என்று வரமளித்தார். அதன்படியே மீண்டும் தன் நகரத்திற்கு திரும்பி தேவி பாகவத கதாசிரவணத்தை முறைப்படி நடத்தி அதன் பயனால் சுத்தியும்னன் முழு ஆணாக வாழ்ந்து வந்தான். இதுவே சுத்தியமனன் பெற்ற அரும் சிறப்பாகும்.